ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியிலே நாளைக்கு தமிழ் வருஷ பிறப்பு, இந்த சித்திரை மாத முதல் நாள். இது உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய தமிழ் சொந்தங்கள் கொண்டாடுகிறார்கள். மிக மிக விமர்சையாக கொண்டாட வேண்டிய தினம் நாளைக்கு. விகாரி ஆண்டு முடிந்து சார்வரி ஆண்டு தொடங்குகின்ற நல்ல நாள் நாளைய நாள். இந்த தமிழ் வருட பிறப்பை எப்படி கொண்டாடுவது? அதாவது முன்தினமே நாளைக்கு வருகிறது அல்லவா, நாளைக்கு தமிழ் வருட பிறப்பு. இன்றைக்கே வீட்டை சரியான முறையில் நல்ல தொடச்சி, நல்ல பெருக்கி, நல்ல கோலமிட்டு, பச்சரிசி கோலமிட்டு இன்றைக்கே நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு நல்ல அகலமான தாம்பால் தட்டு, இதை சாயப்பாக்கு இப்படி படைக்கணும். நல்ல அகலமான தாம்பால் தட்டு, நல்ல பிரீத்தியோட, நல்ல ஒரு சந்தோஷமோட அவருக்கு படைக்கணும். பெரிய அகலமான தாம்பால் தட்டில் 2-3 கிண்ணம் எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன கிண்ணம். அந்த கிண்ணத்தில் உப்பு, ஒரு கிண்ணத்தில் மல்லிகைப்பூ, ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி, ஒரு கிண்ணத்தில் மஞ்சள், இன்னொன்றுத்தில் மாதுளம்பழம், இன்னொன்றுத்தில் துவரம்பயிறு பருப்பு, இன்னொரு கிண்ணத்தில் பணம், இன்னொரு சின்ன தட்டுலையோ இல்லை கிண்ணத்துலையோ நகை, நம்ம போட்டுக்கிற நகை எது இருந்தாலும் பரவாயில்ல, அது இதெல்லாம் வச்சு நல்லா முதல்ல அந்த சாமி ரூமை நல்லா தொடச்சிட்டு, நல்லா கழுவிட்டோ இல்லை தொடச்சிட்டோ இல்லை போட்டோ கோலம், பச்சரிசி கோலம் போட்டுட்டு இந்த தட்டில் நான் சொன்னதெல்லாம் இல்லையா, இந்த ஐட்டம்லாம் என்னென்ன ஐட்டம் சொன்னேன். அதாவது முதல் ஐட்டம் கிண்ணத்தில் அந்த தாம்பால் தட்டில் நிறைய கிண்ணம், மல்லிகைப்பூ ஒரு இதில், உப்பு ஒரு கிண்ணத்தில், வெல்லம் ஸ்வீட் வேணும் நமக்கு, வெல்லம். அதுக்கப்புறம் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், துவரம்பருப்பு, பணம், நகை, கோதுமையில் செஞ்ச ஸ்வீட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையும் அந்த தட்டில் வரிசையாக அடுக்கி வச்சுட்டு நடுநாயகமாக நம்ம சாயப்பாவோட சின்ன சிலை, எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் இருக்கும். சில வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம்னா சாயப்பாவோட படம், சின்ன படம் இருக்கும், பேக்கெட் சைஸ் படம் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்ததுனாக்கா அந்த நடுநாயகமாக அந்த தட்டில் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு சச்சரித்திரத்தை புத்தகத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, இரவில் அவரை பார்த்துட்டு இந்த பழங்கள், இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சொர்ணம்னு பேர் இருக்கலாம், இதெல்லாம் செல்வங்கள், இதெல்லாம் பெருஞ்செல்வங்கள். இந்த பெருஞ்செல்வங்கள் இதெல்லாம் கண்ணால் நல்லா பார்த்துட்டு இரவு படுக்கிறதுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு அப்படியே போய் படுத்துருங்க. படுத்து நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையில் தமிழ் வருஷ பிறப்பு நாளைக்கு எந்திருக்கிறீங்க இல்லையா, எந்திருக்கும்போது முதல்ல கண்ணை திறக்காது, கண்ணை மூடிக்கிட்டே வாங்க. கண்ணை மூடிக்கிட்டே நேரடியாக அந்த நீங்கள் வச்சிங்களே நேற்றுக்கு தட்டு, இன்றைக்கி நைட்டு வைக்கிறீங்க இல்லையா, அந்த தட்டு, அந்த சொர்ணங்கள், இந்த பழங்கள், உப்பு, வெல்லம், அந்த விரலை மஞ்சத்தூள், இது பச்சரிசி, ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், துவரம்பருப்பு, பணம், நகை, இதெல்லாம் வச்சுருக்கீங்களா, தனித்தனி தட்டு கிணத்துல வச்சுருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கண்ணு திறந்து பார்த்துட்டு சாயப்பாக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லா செல்வ வளத்தோடையும் ஆரோக்கியத்தையோடையும் நான் இந்த வருடம் எனக்கு முடியணும், இந்த வருடத்தை முழுக்க எல்லா செல்வத்தோடையும் ஆரோக்கியத்துடனும் ஒற்றுமையுடனும் தைரியத்துடனும் இந்த வருடத்தை நான் கடத்தணும், எனக்கு நல்ல வருடமாக இந்த வருடத்தை அப்பா செஞ்சு கொடுக்கணும், சாயப்பா எனக்கு வழித்துணையாகவும் வாழ்க்கையில் துணையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நல்ல ஆண்டாக நமக்கு வரும். நமக்கு எதுவுமே மூடப்படலை. இன்றைக்கி கொரோனாவினால நம்ம இந்த நகரங்கள் மூடப்பட்டிருக்கலாம், நம்முடைய தெரு மூடப்பட்டிருக்கலாம், அல்லது இந்த 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 நாடே மூடப்பட்டிருக்கலாம், இந்த உலகமே மூடப்பட்டிருக்கலாம். அன்பு மூடப்படவில்லை, அன்பு அடைக்கப்படவில்லை, நம்பிக்கை அடைக்கப்படவில்லை, உறவுகள் அடைக்கப்படவில்லை, சந்திரன், சூரியன் இவைகளெல்லாம் அடைக்கப்படவே இல்லை, காற்று அடைக்கப்படவில்லை, இயற்கை அடைக்கப்படவில்லை, நம்முடைய மனங்கள் எல்லாம் அடைக்கப்படவில்லை, சிந்தனை அடைக்கப்படவில்லை. அதே மாதிரி நம்ம பிரார்த்தனையும் கூட
அடைக்கப்படவே இல்லை. தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். தொடர்ச்சியாக நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தை திறந்து, அதுவும் அடைக்கப்படலை, இந்த மனசும் அடைக்கப்படலை, திறந்து கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்காக, நமக்காக, நம்மால் செய்யப்படுகிற இந்த பிரார்த்தனை கோபுரம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும் பிரார்த்தனைகளை. அது மாதிரி நாளைய தினத்தில் எப்படி தமிழ் வருஷ பிறப்பை கொண்டாடணும்னா, அந்த மாதிரி கொண்டாடணும்னா எல்லா நாளும் கொண்டாட்டமான நாளாக இருக்கும். ஜெய் சாய்ராம். பாபா தரிசனம் பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம், வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம்.